हाय गायत्री। हाय। இன்னைக்கு என்ன டிஷ்? இன்னைக்கா? ஓ வாவ், சோயாபீன். எஸ், இன்னைக்கு நான் பண்ண போறது வெஜ் கீமா. ஓ வாவ், நைஸ். ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்கு. பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? நீ வந்துட்ட போல இருக்கு. ஆமா, அதான் வேலை. நீ என்ன பண்றன்னு பாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இந்த சோயாபீன், இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மீல் மேக்கர். தமிழ்ல மீல் மேக்கர். சோயாபீனுக்கு மீல் மேக்கர். சரி, நம்ம இந்த சோயாபீனை கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில பாயில் பண்ணணும். ஏன் பாயில் பண்ணணும்? வேக வைக்கணும். அது வேக வச்சு அதை சாஃப்ட் ஆக்கணுமா? கொஞ்சம் பிளேட்ஸ்ல இப்படி கொஞ்சம் காய வச்ச மாதிரி இது செய்யணும். ரொம்ப வேண்டாம், ஒரு 5-10 மினிட்ஸ் இருந்தா போதும். அந்த தண்ணியில காஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்ணும் கத்திரி? இப்போ இது கொஞ்ச நேரம் இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இத மிக்ஸர்ல போட்டு அரைக்கணும். ஓகே. நல்லா மைய அரைச்சுக்கணும். மையனா மேஷாவா? ஆமா. இந்த ஹைட் தான், இந்த சைஸ் தான் அரைக்கணுமா? ஆமா. பிசு பிசுன்னு ஒட்டாது? ஒட்டாது, நம்ம தான் காய வச்சுட்டோம்ல. இப்போ என்ன கதி பண்ணிட்டு இருக்க? தக்காளி அரிஞ்சிட்டு இருக்கேன். பாப்போம். So this is onion, this is tomato, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இந்த மசாலாஸ், ட்ரை மசாலாஸ், அப்புறம் வந்து கசூரி மேத்தி. கசூரி மேத்தி? எஸ். இப்போ நம்ம pan வைக்க போறோம். ஓகே. ஸோ இது தேஜ்பத்தா, லவங்கம், கிராம்பு, அப்புறம் கல்பாசி. பூ போல வெங்காயம். வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி போடணும். ஓகே. அப்பதான் கீமா மாதிரி தெரியும். இல்ல, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. Is it? Yes. See. கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌனா தெரியுது. So இந்த டைம்ல இப்ப நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணணும். டொமேட்டோ? இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ மீட் யூ ஆஃப்டர் 5 minutes. வதங்கிச்சு போல இது. இல்ல இல்ல, அந்த எண்ணெய்லாம் தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். ஓகே. என்ன மசாலா கத்திரி? மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் இது வந்து கொரியாண்டர் மசாலா, மல்லித்தூள். மல்லித்தூள். ஓகே. இது என்ன பண்ண? இந்த எல்லா மசாலாவும் இதுல ஆட் பண்ண போறோம். ஓகே. நல்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல? இதை வச்சு கிண்டணுமா? அடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வேக வைக்கணும். ஓகே. மீடியம் ஃப்ளேம்ல. போதுமா இவ்வளோ தண்ணி? போதும். அப்பதான் அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். ஓகே. இன்னும் வேணா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. உப்பு போட்டாச்சு போலது. எஸ், தேவையான அளவு உப்பு. என்ன கலர்ல! இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோயாபீனை சேர்த்துக்கலாம். சோயாபீனை ஆட் பண்ணிக்கலாம். மாட்டியா? இதை நல்லா கிண்டி
கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஓகே. தண்ணி ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். ஆமாம். ஓ ஐ சி. ஏன் வாட்டர் ஆட் பண்ணும்? கொஞ்சம் வேவும்ல, கொஞ்சம் தான் வேக வைக்கணுமா? நிறைய வேக வைக்க கூடாதா? அடுத்து என்ன பண்ணும்? என்ன கேட்டேன்? அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து இப்படி தட்டை எடுத்து. ஓகே, இப்பனா கீமா வேவணும்ல? எஸ். So wait for 5 minutes. ஓகே. ஆயிடுச்சா காத்ரி? ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்ற? நல்லா மசாலா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் எப்படி நல்லா என்ன சொல்கிறது, நுணுக்கி இப்படி கொஞ்சம் நுணுக்கி காட்டு. எப்படி இருக்கு கஸ்தூரி மேத்தி? இது என்ன பண்ணுவேன் இப்போ? இது கொஞ்சம் எப்படி நல்லா நுணுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் கார்னிஷிங். இது ஆட் பண்ணால் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். வாவ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெஜ் கீமா இஸ் ரெடி. வாவ். நீ சாப்பிட்றியா? ஸோ சுட சுட வெஜ் கீமா பாவ் ரெடி. சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எஸ். சரி, இந்த வெஜ் கீமாவை பாவு கூட சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், நான் கூட குட். நல்லா இருக்கா? ஓகே, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். பாய். சந்திக்கலாம். பாய்.